ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் சூப். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இதில் அரை கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்வீட் கார்னை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப் செய்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த சூப் ஒரு 4 பேருக்கு வர மாதிரி செய்ய போகிறேன். முதல்ல இதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஸ்வீட் கார்ன் 1 கப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் கார்ன் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் 2 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நல்லா பொடியாக நறுக்குன கேரட் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நல்லா பொடியாக நறுக்குன பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 5 பல் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு அளவு உள்ள இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ இதையும் சேர்த்துக்கிறேன். பொடிசாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த ஸ்வீட் கார்ன் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் இதில் கருப்பு மிளகுத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் ஒயிட் பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நம்ம கருப்பு மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டோன்னா சூப் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொதிக்க ஆரம்பித்த உடனே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த சூப் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. இது கூட உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வேறு ஏதாவது க்ரீன் பீஸ், காலிஃப்ளவர் இது மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம். சூப் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நாம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு பவுலில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இதை நாம் சூப்பில் கடைசியாக சேர்த்துக்கலாம். சூப் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நாம் கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சூப்புக்கு ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இது சேர்த்ததுக்கப்புறமா சூப்பை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம், ஒரு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப் ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் நான் இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பும் பெப்பர் பவுடரும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடவோ கம்மியாகவோ போட்டுக்கோங்க. இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் சூப்பை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.